அம்மா செமஸ்டர் லீவுக்கு பொள்ளாச்சி போகலாம். பாட்டியை பார்க்கணும் போல இருக்குமா. தாத்தா கூட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருக்கு. ஹலோ, சொல்லுடி. டேய் ராம், காலேஜ் ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன்டி. என்னடி? அப்போ வெயிட் பண்ண, நீ கிளம்பிடாத, நான் வரேன் அங்க. ராம், ஹவுஸ் திஸ் அபவுட் அ நியூ கார். சூப்பர் டி. எப்போ வந்தது? நைட்டு தான் வந்தது. டாடி புக் பண்ணியிருந்தாங்க. நான் கலர் மட்டும் சூஸ் பண்ணிட்டு வந்தேன். நைஸ் டி. இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு ரெட் கலர் கிடைக்கல, அதனால தான் நான் ப்ளூ வாங்கினேன். பட் இட்ஸ் சிம்பிளி சூப்பர். வேணா இந்த கலர் நீ எடுத்துக்கோடா, நான் வேணா உன்னோட கார் எடுத்துக்கிறேன். இல்லை வேண்டாண்டி, நீ ஆசையா வாங்கியிருக்க. கலர் ரொம்ப நல்லா இருக்குடி. ராம், டாடி எனக்கு வாங்கியே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. டிரைவிங் அவ்வளவா தெரியாதுல்ல, கொஞ்சமாக தான் தெரியும். ஸோ நான் அதுக்கப்புறம் சொல்லிட்டேன், ராம் இருக்கான், பக்கத்தில் தான் இருக்கான், அவன் எனக்கு டிரைவ் பண்ண சொல்லி தந்துடுவான் டாடி அப்படின்னு சொல்லி நேற்று தான் எனக்கு கிடைச்சிது. ராம், இனிமேல் காலேஜ்க்கு நான் உன் கூடயே வரேன். நம்ம 2 பேரும் என் கார்லேயே போயிடலாம். எனக்கு டிரைவ் கொஞ்சம் பழகணும்ல. எனக்கு கொஞ்சம் தூரம் தான் ஓட்ட தெரியுது. டிராஃபிக்லாம் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நைட் டைமில் சுத்தமாக எனக்கு ரொம்ப கிளியராக இல்லை, பயமாகவும் இருக்குது. ஸோ டெய்லி நான் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே காலேஜ் போயிடலாம். கொஞ்ச நாள் பழகிற வரைக்கும் என் கூடயே வரியாடா? ரொம்ப ஈஸி தாண்டி, கற்றுக்கலாம். நீ தான் ஆல்ரெடி டிரைவ் பண்ணுறல, பட் கிளியராக பண்ணலை. போக போக பழகிடும், நோ வரி. இல்லைடா, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு, நான் டிரைவ் பண்ணிடுவேன். பட் நீ இன்னும் கொஞ்சம் எனக்கு கிளியராக கற்றுக் கொடுத்தேன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீ சீக்கிரமாகவே கற்றுப்படி, டோன்ட் வரி. ராம், இந்த ரோட்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காடா? சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது இந்த ஸ்ட்ரீட்டில் இவ்வளோ ட்ரீஸ் இல்லவே இல்லைல்ல. நம்மளும் வளர்ந்துட்டோம்ல, அதான் எல்லாமே சேஞ்சஸ். ராம், உனக்கு ஞாபகம் இருக்குதா? அந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம ஒரு வாட்டி போகும்போது நாய் நம்மளை துரத்துனுச்சே. நீ கூட கையில் இருக்கிற பிஸ்கட்டை அதுக்கு போடவே மாட்டேன்னு ஓடுனியே. ஞாபகம் இருக்குதுடி, அது நம்மளோட சின்ன வயசு. ராம், அந்த இன்சிடென்ட் இப்போ நடந்தால் என்ன பண்ணுவ? மறுபடியும் நாய் உன்னை துரத்துனா என்ன பண்ணுவ? இப்போ என்ன, அதான் நீ இருக்கிறியே, நீ துரத்திட மட்டும் திருப்பி. ஏய், நம்ம ஸ்கூல் லைஃப்லாம் நல்லா இருந்ததில்ல. அப்போது நம்மளுக்கு அதிகமாக டென்ஷன் இல்லை, ஹோம்ஒர்க்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஆமாண்டி, அப்பா திட்டுவாருங்கிற கவலையும் இல்லை. இந்த டேஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுல்லடா நமக்கு. உன் கூட வேற நான் இருந்தேன், நம்ம 2 பேரும் ஒன்றாவே சுற்றிட்டு இருப்போம். எல்லாமே மாறும்டி, நீ இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்கிறடி. எல்லாமே சேஞ்சஸ் தானடி. நான் குழந்தை இல்லை ராம், நான் நிறையா வளர்ந்துட்டேன். நீ தான் இன்னும் என்னை திரும்பி பார்க்கவே இல்லை. நீ திரும்பி பார்த்தா தெரியும் நான் நிறையா வளர்ந்துட்டேன்னு. ராம், அந்த கியர் எப்படி போடுறது? ஃபர்ஸ்ட் கியர்லேயே நான் ஃபாஸ்ட்டாக போகலாமா? இல்லடி, ஃபர்ஸ்ட் கியர்ல ரொம்ப ஸ்லோவாக போகணும். கிளச்சை மட்டும் விட்டுறாத, கிளச்சை எப்பயுமே ஸ்ட்ராங்காக பிடிச்ச மாதிரி இருக்கணும். ராம், எனக்கு ரொம்ப நாளாக சிட்டிக்குள்ளே கார் ஓட்டணும்னு ஆசைடா. பட் என்னோட டேடி அக்செப்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு கூட நான் கார் எடுத்துகிட்டு காலேஜ் போவேன்னு அவருக்கு தெரியாது. டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டியா இல்லையாடி? அப்பா கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு டிரைவ் பண்ணி காட்டணும். அவர்கிட்ட காட்டினதுக்கு அப்புறம் தான் டிரைவிங் லைசன்ஸ்னு சொல்லிட்டாரு. அப்ளை பண்ணிடுறி, இல்லைன்னா எல்போர்ட் மாட்டிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ராம், உனக்கு காலேஜ் லைஃப் பிடிச்சிருக்கா இல்லை நம்ம ஸ்கூல் லைஃப் பிடிச்சிருக்கா? ரெண்டுமே தாண்டி, எல்லா ஸ்டேஜஸுமே நம்ம பார்க்கணும்ல. ஸ்கூல் லைஃப்பும் நல்லா இருந்தது அந்த ஸ்டேஜுக்கு, இப்போ காலேஜ் லைஃப்பும் நல்லா தான் இருக்கு. ஸ்வேதா, உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்டி. நம்ம பொள்ளாச்சி போனோம்ல, அப்போ அந்த பொண்ணை பார்த்தேன். அவளை நான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன்டி. அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குடி. ஐ ஃபீல் ஹாப்பி ஆல்சோ. ராம், லெஃப்ட் ரிவர்ஸ் எடுக்க என்ன பண்ணணும்? போகணுன்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோ, தென் டர்ன். ஓகே. ராம், மார்னிங் சாப்பிட்டியா? இல்லடி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. அம்மா கிட்ட நான் பேசிட்டே இருந்தேனா, நீ கால் பண்ண. சரி வந்துட்டேன், கேன்டீனில் போய் பார்த்துக்கலாம். ஓகேடா. டேய், நான் உன்னை நம்பி தான் கார் வாங்கிட்டேன். என்னை டெய்லி எப்படியாவது ட்ராப் பண்ணிவிடு, இல்லைன்னா நான் காரும் நானும் அங்கேயே தான் இருக்கணும் காலேஜில். என்னோட டைமிங் செட் ஆகுமா என்னன்னு தெரியலடி. நான் சம்டைம்ஸ் சீக்கிரம் எழுந்திருப்பேன், சம்டைம்ஸ் நல்லா தூங்கிடுவேன், குளிச்சுட்டு உடனே ஓடி வந்துடுவேன். எனக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. நான் உனக்காக வாழ்க்கை ஃபுல்லாக வெயிட் பண்ண ரெடியாக இருக்கேன். அதை நீ எப்போ தெரிஞ்சுப்பறாம்? இந்த ரூட் புது ரூட்டாக இருக்குதே. ஆமாண்டி, ஷார்ட்கட் எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அப்போதான் எவ்வளோ லேட்டாக வந்தாலும் காலேஜில் அட்டெண்டன்ஸ் போட்டுடலாம் பாரு. எல்லா ஷார்ட் ரூட்டும் எனக்கு சொல்லி கொடுத்துருடா. ட்ரை பண்ணுறேன்டி. ராம், நான் ஈவினிங் கிளாஸ் முடிச்சு வெயிட் பண்ணுவேன், நீ வந்துடுடா. சரிடி, கால் பண்ண. நான் கிரவுண்ட் போனாலும் போயிடுவேன். நான் கிரவுண்டுக்கு போகிறேன், பாய்.
ஏய் அனார்கலி நில்லுடி. அனார்கலி அல்வா வாங்கி தரேன்டி, நில்லுடி. ஓடா. யார் இது? ஹாய் ப்ரோ, என்ன இங்கே வெயிட் பண்ணுறீங்க? ப்ரோவா? லூசு. நான் தூரத்துலேருந்து பார்த்தேன்னா ஏதோ என் ப்ரோ நிற்கிறான்னு நினச்சிட்டேன். என்னடி இங்கே நின்றுட்டு இருக்க? நீ வருவ, அடி கொடுக்கலான்னு நிக்கிறேன். வேணுமா? ஐயோ வேண்டாம். சாரு, சாரு. ஏய் ஸ்வேதா, வாடி. என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஐ பாட் அ நியூ கார். ஏய் சூப்பர் டி. என்ன கார் வாங்கின? ரெட் கலர் ஸ்விஃப்ட் கன்வெர்ட்டிபிள். ராம் வச்சிருக்கான் இல்லையா, அதே மாதிரி தான், பட் கலர் வந்து ரெட். ஏய் சூப்பர் டி, சூப்பர். யூ நோ சம்திங், நானும் ராமும் சேர்ந்து தான் வந்தோம் காலேஜ்க்கு. இது ரெட் அடி இருக்குது. இதில் என்ன இருக்குதா? அவன் என் காரில் தான் வந்தான். அவன் தான் கார் டிரைவ் பண்ணிட்டு வந்தான். எனக்கு கார் டிரைவிங் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். அதனால அவன் எனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ நாங்கள் 2 பேரும் இனிமேல் காலேஜ்க்கு ஒன்றா தான் வருவோம், ஒன்றா தான் போவோம். இதை விட சந்தோஷம் என்னடி இருக்க போகுது? ஸ்வேதா, நாங்கள் எவ்வளோ நாள் ஒன்றா இருக்க போகிறோமோ அந்த நினைவுகள் அவனை என்கிட்ட கொண்டுட்டு வரும்டி. அவன்கிட்ட நான் நெருக்கத்தை அதிகமாக்குவேன்டி. ஸ்வேதா, வலியோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன தெரியுமாடி? அழுகிறது. நான் நிறைய அழுதுட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டேஜை முடிச்சிட்டேன். இப்போ நான் 2ஆவது ஸ்டேஜில் இருக்கிறேன். எல்லாத்தையும் கடந்து போக பழகிட்டு இருக்கிறேன்டி. அவனை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் நான் அழுது என்னை காயப்படுத்திக்க விரும்பலை. அந்த காயத்துக்கு எப்படி நானே மருந்து போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டி. இந்த மருந்தா இனி வரும் நாட்கள் எனக்கு இருக்கும்டி. ஸ்வேதா, ஐம் ஹாப்பி ஃபார் யூ டி. நீங்கள் 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும்டி. சேர்ந்து இருந்தாலும் நீங்கள் தனித்தனியாக இருந்தாலும் ஆனால் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும்டி. நாங்கள் சேர்ந்து சந்தோஷமாக இருப்போம்டி. அவன் கூட டெய்லி நான் காலேஜ் வரும்போது அவனுக்கு என் நினைவுகளை ஞாபகப்படுத்துவேன்டி. என் ஸ்கூல் டேஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமான டேஸ். அந்த டேஸ் அவனுக்குமே பிடிக்கும். அந்த நாட்கள், எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், எங்களோட அஃபெக்ஷன் எல்லாமே அவனுக்கு புரியும். அவன் மறந்தது எல்லாமே ஞாபகப்படுத்துவேன்டி. வலியோட செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறேன்டி. எல்லாத்தையும் கடந்து போயிடுவேன்டி. என்ன பூனைக்குட்டி தனியாக உட்காந்துருக்க? என்ன பூனைக்குட்டி, எந்த உலகத்தில் இருக்க? சீனியர், புக்கை தலைகீழ வச்சிட்டு இருக்கிறியே, எந்த உலகத்தில் இருக்கிற? சீனியர், சொல்லுங்க சீனியர். என்னடி சொல்லுங்கன்னு சந்தோஷமா சொல்கிறேன். ஒன்றும் இல்லை சீனியர், நான் கார் வாங்கியிருக்கேன். ஏய் சூப்பர் டி, சூப்பர். அப்பாவோட காரா உன்னோட காரா? இல்லை, எனக்காக வாங்கினது. நான் காலேஜ் வந்து போகிறதுக்காக வாங்கினது. சூப்பர் டி, அது உனக்கு சந்தோஷம். எனக்கு சீனியர், இன்னுமே நான் சந்தோஷமாக இருக்கேன். நானும் ராமும் ஒன்றா தான் காரில் காலேஜ்க்கு வந்தோம். அவன் என் கூட தான் இனிமேல் வருவான். என் காரில் தான் வருவான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வருவோம், எல்லா நினைவுகளோடையும். ஏய் குட் ஜாப், சூப்பர். நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். சீனியருக்கு ட்ரீட் இல்லையா? ட்ரீட்டா? என்ன வேணும் சீனியர், சொல்லுங்கள். கண்டிப்பாக செய்வியா? இவன் சீனியர், சொல்லுங்கள். கண்டிப்பாக செய்வேன். ராமோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால்ல? யாரு? தாண்டி, ராமு ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறானே கிராமத்தில், அந்த பொண்ணு. ஆமாம், அவளோட ஃபோன் நம்பர் கிடைக்குமா? ஃபோன் நம்பரா? எனக்கு தெரியாது சீனியர். இப்போ நீ இருக்கிற சந்தோஷம் உன் கூட எப்பவும் இருக்கணுமா வேண்டாமா சீனியர்? எனக்கு ராம் வேணுமா வேண்டாமா? வேணும் சீனியர். பொண்ணா, அந்த கிராமத்து பொண்ணோட ஃபோன் நம்பர் எனக்கு வேணும் சீனியர். என்னடி, அந்த ஃபோன் நம்பர் உன்னால் எடுத்து கொடுக்க முடியாதா? முடியும் சீனியர், ஆனால் அதனால எதுவும் ப்ராப்ளம் வந்துருமா? ராமுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா? உனக்கு எதுவும் தெரியாது, அதை நான் பார்த்துக்கிறேன். ஃபோன் நம்பர் எடுத்து தரதை நீ பார்த்துக்கோ. அவன் வேணுமா வேணாமா? வேணும் வேணும். வேணும்னா நீ இதை செஞ்சு தான் ஆகணும். ஃபோன் நம்பர் எடுத்து கொடு. முடியும்ல? முடியும் சீனியர், எடுத்து தரேன். ஹைடா, ஐம் ரெடி. போலாமா? ஏய் ஸ்வேதா, ஐம் சாரி டி. எனக்கு கொஞ்சம் டைம் இல்லடி. மார்னிங்கே ஜானு கால் பண்ணா, அட்டன் பண்ணி பேச முடியல, நான் கிளாஸ்ல இருந்ததுனால. இப்போ அவளுக்கு தாண்டி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அவ ஃப்ரீயானோன்னு கொஞ்சம் கால் பண்ணுவாடி. என்னன்னு தெரியல, மார்னிங் 2 டைம்ஸ் கால் பண்ணியிருக்கா. அது பேசணும்டி அவகிட்ட. கொஞ்சம் இப்போ வர முடியாதுடி. நாளைக்கு போலாமா? ஏ ஸ்வேதா, ஃபார் ஷூர் நாளைக்கு நான் கண்டிப்பா உன் கூட இருப்பேன். நீ இப்போ உங்க ஸ்ட்ரீட்லயே கொஞ்சம் டிரைவ் பண்ண பழகி கூடி. நாளைக்கு நான் உனக்கு அவுட் சைட் நான் உனக்கு சொல்லித்தரேன். நாளைக்கு டிராஃபிக்ல நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஓகே? ஓகேடா, ஓகே, நோ ப்ராப்ளம். மார்னிங் நான் வரேன் உங்கள் வீட்டுக்கு. பாய், குட் நைட். ரெடி சீனியர்,
நான் ஸ்வேதா பேசுகிறேன். அந்த பொண்ணோட நம்பர் கேட்டிங்கல்ல, அவன் நம்பர் 9944231401. வாட்ஸ்அப்பில் அனுப்பவா? வாட்ஸ்அப் பண்ண. சீனியர், நீங்கள் எதுக்காக ஃபோன் நம்பர் கேட்டீங்க எனக்கு தெரியல. எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு ஹோப் இருக்குது. பட் ராம்க்கு எந்த கஷ்டமும் இதனால் வந்துடக்கூடாது. என்னால் அவனுக்கு கஷ்டம் எதுவும் ஆகிடக்கூடாது. அதில் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். இந்த கேம் அந்த பொண்ணுக்கான கேம். இதில் ராம்க்கு எதுவும் கஷ்டம் இருக்காது. ஓகே சீனியர், அவனை எதுவும் கஷ்டப்படுத்துறாதீங்க. அவன் இல்லாமல் நான் கஷ்டப்படுறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் அவன் கஷ்டப்பட்டு அதே நாள் கண்டிப்பாக பார்க்க முடியாது. அது எனக்கு ரொம்ப ரணமாக இருக்கும். என் காயங்களுக்கே நான் மருந்து தேடிட்டு இருக்கேன். அவனோட காயத்துக்கான மருந்து என்கிட்ட இல்லை, என்னால் கொடுக்க முடியாது. அதனால அவனை எதுவும் கஷ்டப்படுத்தாதீங்க. உன்ன மாதிரி க்ரஷ் கிடைக்க அவன் தான் லக்கி. அது அவனுக்கு புரியலையே, புரிய வச்சிட்றேன். பாய். ஏய் பொண்டாட்டி, என்ன பண்ற? என்னடா, செமினாருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஏய் மச்சான் வந்துட்டானாடி ஊர்லேருந்து. என்ன சொன்னான்? அண்ணா லீவில் வந்திருக்கான் 2 நாளைக்கு. அவன் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கிறான். நான் புக் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டேன். மார்னிங் கால் பண்ணேன், நீ ஏன் அட்டன் பண்ணல? சாரிடி, நீ கால் பண்ணும்போது நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்டி. ஐம் சாரி. டி ஏதாவது இம்பார்ட்டனா எனக்கு மெசேஜ் பண்ணுடி. எப்போ நான் கால் எடுக்கலனாலும் மெசேஜ் பண்ண. பிகாஸ் நான் அதுக்கப்புறம் உனக்கு நான் திரும்பி கால் பண்ணால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. பிகாஸ் நீ அட்டன் பண்ணுவியோ என்ன சுச்சுவேஷனில் இருப்பேன்னு எனக்கு தெரியாது இல்லையா. அதனால தான் நான் உனக்கு கால் பேக் பண்ணலை. ஸோ நீ எப்போ கால் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணலைன்னா எனக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணிவிடு. வாட் எவர் இட் மே பி, ட்ரை டு கீப் இன் டச். நான் சும்மா தாண்டா பண்ணேன். மார்னிங் கொஞ்சம் உன் ஞாபகம் வந்தது, அதனால கால் பண்ணலான்னு பண்ணேன். ஏய் அந்த டைம் நான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருந்தேன்டி. என் மொபைல் பேக்ல இருந்தது. நான் ஏன் கார் ஓட்டல. ஸ்வேதா இருக்கா இல்லையா, ஸ்வேதா கார் வாங்கியிருந்தா. அவளுக்கு அவ்வளோவா டிரைவிங் தெரியாது. அதனால நான் தான் இன்னைக்கு டிரைவ் பண்ணேன். ஸோ நான் பார்க்கல, என் பேக்ல இருந்தது. நான் மொபைலை பார்க்கலடி. ஐம் சாரிடி. இட்ஸ் ஓகேடா, நான் சும்மா தான் கால் பண்ணேன். இனிமேல் நீ அட்டன் பண்ணலன்னா நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். பட் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிற ஃபீலிங்ஸை வாட்ஸ்அப்பில் பண்ண முடியாதுல்லடா. ஏய் ஜானு, காலேஜில் இருக்கும்போது மொபைல் எடுத்தேன் உனக்காக. யாருக்கும் தெரியாமல் வேற ப்ளேஸ் செலக்ட் பண்ணி நான் கால் பண்ணேன். டைம் நீ எடுக்கலையா? நான் வெயிட் பண்ணேன், 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். கால் பேக் வரல. அப்புறம் நான் கிளாஸ்க்கு வந்துட்டேன். இனிமேல் நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன்டா. பிகாஸ் நீ கூட பிஸியாக தானே இருப்ப, எல்லாருமே பிஸியாக தானே இருப்போம். ஜானு, நான் உன்னை பார்க்க வருவா? ஃபுல் டே நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம்ல. என்னோட ஃபோனை நான் சைலண்டில் வச்சுடுவேன்ல, உன் கூடவே இருப்பேன்ல.